நம்ம இவர்கிட்ட பேசணும்னு எவ்வளவு நேரமா காத்து கிடந்தோம். இப்ப பேசிட வேண்டியதான். சிரிச்சுக்கிட்டே பேசணும்னா முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஒரு அழுது ஒரு நாடகத்தை போட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ ஆச்சுக்கிட வேண்டியதான். என்னங்க, கல்யாணம் நடந்து 10 வருஷம் ஆச்சு. காற்று பாடு, வீட்டுக்கு வந்தா வீட்டில் பாடு, உடம்ப கடம்பாக்கி உழைச்சி என்னத்தை கண்டோம்? ஒரு கம்மல் உண்டா, ஒரு மூக்குத்தி உண்டா, ஒரு நல்லது பொல்லது உண்டா? ஒரு ஊர்வலி போனோம், காடு கரை ஏறணும்னு ஏதாச்சும் உண்டா? கல்யாண காட்சிக்கு போனோம், கோயில் குளத்துக்கு போனோன்னு ஒரு நல்ல நாளுக்கு உண்டா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. பாடுபட்டு பாடுபட்டு வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டேன்? ஒன்றும் இல்லை. என்னடியாச்சு? ஏன் இப்படி குறைப்படுக்கிற? என்ன விஷயம்னு புருஷன் கொஞ்சுவான் கெஞ்சுவான். என்னன்னு சொல்ல மாட்டியான்னு கெஞ்சும் போது தன்னோட ஆசையை சொல்லிடலான்னு செல்வி திட்டம் போட்டா. ஆனா செல்வி ரொம்பவே அப்பாவி. ஆனா அவ போட்ட நாடகம் தான் பழிக்கவே இல்லை. நாடகம் போட்ட நேரம் தான் சரியில்லையோ? காலையில நேரம் சொல்லியிருக்கணும், இல்ல ராத்திரி தூங்கும் போதாவது சொல்லியிருந்திருக்கணும். கடுகடுன்னு வெயில காட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே 7 சிட்டுக்காரன்ட்ட கிளி வாங்கிட்டு வந்த புருஷன்கிட்டயா சொல்லணும்? என்னடி சொல்ற? நிறைஞ்ச வீட்டுல மூதேவி கணக்க எதுக்கு ஒப்பாரி வைக்க? பெரிய சீமா மக நாடு நகரமெல்லாம் சுத்தி பார்க்க ஆசை வந்துருச்சு, ஆசை. பெரிய லட்சாதிபதி வீட்டுல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தா இப்ப இந்த வீட்டுக்கு வந்து இந்த கையில்லாத நொண்டிக்கு அப்படி என்னடி விரல் வீக்கம்? நாய பேசாம கிடையேன். எதா வாய திறந்த கிழிச்சிருவேன், கிழிச்சு. செல்வி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா. ச்சே, செல்வி கூட எதுக்கு சண்டை போட்டோம்? எதுக்கு